அவனுக்கு வீக்கே சர்ப்ரைஸ் நிக்கிறோம். நான் வந்து கொக்கட்டி சோலைக்கு போற வழியில் தேயிலாமன் ஊர்ல வந்து அவங்களுடைய அன்பு அப்பா 56 வயசுடைய அவங்களோட அன்பு அப்பாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணாமனு சொல்லி அவங்களுடைய 3 பிள்ளைகள் மருமகன் வந்து எங்களுக்கு நிறைய 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 சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்து இருந்திருக்காங்க. நாங்கள் ரைட் இப்போ அதை வந்து கொடுக்க போறோம். என்ன நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய விகே சர்ப்ரைஸ் பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் ஃபேஸ்புக்ல விகே சர்ப்ரைஸ் இருங்க சர்ச் பண்ணுங்க. எங்க விகே சர்ப்ரைஸ் ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி வந்து லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தாங்க. அதே போல வந்து எங்களுடைய யூடியூப் பேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் விகே சர்ப்ரைஸ் சொல்லி நீங்க சர்ச் பண்ணும்போது யாருமே எங்களுடைய பேஜை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. எங்களோட வீடியோஸ் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். புட்டு புட்டு சோரா புட்டு தொட்டுக்கிட்டு உச்சு கொட்டு பப்பம்மா ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நாங்க வந்து விகே சர்ப்ரைஸ் இருந்து வரோம். ஐயா ஐயாவுடைய பேர் என்ன தெரியும்? ஐயாவோட பேர் வந்து சங்கரபிள்ளை. ரைட். ஐயாக்கு எத்தனை வயசு பிறந்த நாள்? 56 வயசு பிறந்தாள். ஓகே ஐயா, நாங்க வந்து விகே சர்ப்ரைஸ் சார்பா வந்து ஐயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். முக்கியமா விஷ் பண்ணிட்டீங்களோ? இல்ல விஷ் பண்ண. ரைட். ஓகே ஐயாவுடைய 56 வயசு பிறந்த நாளை வந்து பெருசா செய்யட்டாம், செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களை அன்பு வச்சிருக்கிற சில உறவுகள் வந்து ஐயாவுக்கு நிறைய சர்ப்ரைஸா வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காங்க. எதிர்பார்த்துறீங்களா நாங்க இன்னைக்கு மிக்கி மாமாவோட ரொம்ப எல்லாம் கொண்டு எதிர்பார்த்துறீங்களா? யாருமே சொல்லலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதான். ரைட். ஓகே ஐயாவுக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் தரேன்னு சொன்னா யார் தருவாங்க? யார் தந்திருப்பா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே தம்பின்னு சொன்னா உங்களோட தம்பி ஐயா, உங்களோட மகன் எங்க இருக்கிறார்? மகன் கட்டால இருக்கிறாரு. ரைட். ஓகே. வெளிநாட்டுல இருந்து யாருமே சர்ப்ரைஸ் ஆக கிஃப்ட் தரீங்க, வெளிநாட்டுல இருந்தா தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரும் சொல்லுவீங்க?
அதுதான் தெரியாமல் இருக்குது திடீர்னு வந்துட்டீங்களா ஐயா சந்திரா சந்திரான்னு சொன்னா மகளோ ரைட் ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க ஐயாக்கு 5 பிள்ளை இல்லைண்ணே நம்ம மூத்த பிள்ளையில இருந்து அப்படி சொல்லுவாங்க ஐயாவோட ஃபர்ஸ்ட் பிள்ளையோட பேர் என்ன சந்திரா ஓகே 2வது பிள்ளை ஐயா ரகுநாத் 3வது பிள்ளை யோகநாத் 4வது பிள்ளை கண்டிப்பீலும் ராதிகா 5வது கண்டிப்பீலும் வெள்ள பிள்ளை 5வது வெள்ள பிள்ளை ரைட் அப்ப 5 பேர் வந்து உங்களுக்கு வந்து 5 பிள்ளையில உங்களுக்கு இருக்கிறாங்களே ஆனா 5 பேர்ல ஒருத்தருமே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் செய்யல வேறொரு நபர் தான் சொல்லியிருக்காங்க கனகாலமா உங்களை பார்த்துதான் சொல்லியிருக்காங்க உங்களை கண்டு கனகாலமா உங்களை பேசி கனகாலமா உங்களை மீட் பண்ணணுமாம் சொல்லியிருந்தவங்க அப்படியான ஒரு ஒன்று யாரும் இருக்காங்க பிள்ளை பிள்ளை யார் பிள்ளை உங்களுக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் உள்ளதால இந்த கிஃப்ட் நாம பிரிச்சு பார்ப்போம் சரி முக்கியமா அதை கொடுங்க பார்ப்போம் தீவாய் போகிறோம் தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கெனவே வந்த ரைட் ஓகே ஐயா வந்து அழகான சரம் ஒன்றும் ஐயாக்கு அழகான சேட் ஒன்று தந்துருக்காங்க ஐயா ரைட் இப்போ வந்து நாம வரும் சரியோ உங்களோட 5 பிள்ளைகளுமே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் ஒன்றுமே செய்யலையா அப்படின்னு சொன்ன போது யார் செஞ்சிருப்பாங்க மகள் தான் கன்ஃபார்ம் மகள் சொன்னவையா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செய்வேன்னு சொல்லி தெரியாது அப்போ எப்படி தெரியும் சொல்றீங்க மகள் தான் சொல்லி உங்களோட மனைவி சிரிக்கிற அவரோட மனைவி தான் செஞ்சிருப்பாவோ தெரியல அப்படி இருக்குமா ஐயா தெரியானே அப்படி இருக்கிறா அவன் மனைவி ஒரு பக்கத்தில் எடுப்போமே அம்மா வாங்க பார்ப்போம் ஐயாக்கு பக்கத்தில் அம்மா வாங்க பக்கத்தில் ரைட் அம்மா வணக்கம் அம்மா நாங்கள் வந்து விகே சர்ப்ரைஸ் சொல்லியிலேருந்து வரோம்மா அவங்களுடைய அன்பு கணவர் 56 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லியம்மா எங்களுக்கு நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க ஆனால் கூட கணவர் சொல்கிறா நீங்கள் தான் செஞ்சிருப்பீங்களாம்னு சொல்லிட்டு சிரிச்சு கொண்டிருக்கார் பக்கத்தில் பக்கத்தில் சிரிக்கிறாரோ என்னன்னு தெரியல ஐயா அவங்க மனைவி செஞ்சிருக்கலாமா தெரியாது அம்மா செஞ்சிருக்கலாமா நீங்களா செஞ்சிருங்க சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் இல்லை அம்மா செய்யலைன்னு ரைட் ஓகே அப்போ வேறு யாரும் தான் செஞ்சுருக்காங்க நான் அதுக்கு முன்னாடி வந்து ஐயாக்கு இன்னும் ஒரு அழகான சாக்லேட் பாஸ்கெட் இருக்குது நிச்சயமாக அதை கொடுங்க பார்ப்போம் ஐயாக்கு வந்து அழகான சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று தந்துருக்காங்க ரைட் ஓகே ஐயாக்கு நாங்கள் இன்னொரு முக்கியமான சாமான் ஒன்று தரப்போம் அந்த சாமான் பெண்ணுக்கு தான் இப்போ வந்து ஐயாக்கு வந்து 5 பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐயா ரைட் ஓகே 5 பிள்ளைகளில் உங்களுக்கு நாங்கள் ஃபைனலாக க்ளூ ஒன்று தரோம் வந்து 5 பிள்ளைகளோடு சேர்த்து இன்னும் ஒரு நபர் தானே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் சொல்லுவீங்க உங்களோட இன்னொரு க்ளூ ஒன்று தான் உங்களுடைய 5 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் செஞ்சுருக்காங்க இல்லை 3 பிள்ளைகள் செஞ்சுருக்காங்க சரியோ 3 பிள்ளைகள் மற்ற இன்னும் ஒரு ஆள் வந்து அதோட சேர்ந்து செஞ்சுருக்காங்க மொத்தமாக வந்து 4 பேர் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரா இருக்கு ஐயாக்கு எத்தனை மகன் 2 பேர் இருக்காங்க 2 பேருமே இங்கே இருக்கிறாங்க ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறார் ஒரு ஆள் வந்து இங்கே இருக்கிறார் 2 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ரைட் ஓகே அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு குழுதாரன் உங்களோட மகனில் வந்து ஒரு மகன் செஞ்சுருக்கிறார் சரியோ அதே போல் வந்து உங்களோட 2 மகள் செஞ்சுருக்காங்க 2வது ஆள் மூத்த பிள்ளை நீங்கள் யாரை படிச்சிருக்கிறீங்க வேறு யாரும் இருக்கிறாங்களா இது கடைசி குட்டியா கடைசி குட்டியில பேர் என்ன சொன்னீங்க வெள்ளை பிள்ளை வெள்ளையா இருக்கிறதால வெள்ளை பிள்ளைன்னு பேர் வச்சுட்டீங்களா ரைட் ஓகே அப்போ யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு அழகான நீங்கள் அழகாக எதிர்பார்த்து கொண்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நாங்கள் தரப்போம் முக்கியமாக அதை போய் கொடுங்க பார்ப்போம் ஓகேயா ஐயாவுடைய 56 வயசு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 4 பேர் வந்து ஐயாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க ரைட் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களோட கடைசி பிள்ளை வெள்ளை பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்க ரைட் உங்களுக்கு மருமகன் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஆள் இருக்கா மருமகன் பேர் மதர் நீங்கள் நிற்கிறாரோ பின்னுக்கு நிற்கிறாரோ மருமகன் எடுப்போம் பக்கத்தில் ரைட் மருமகனை கூப்பிடுங்க பார்ப்போம் வணக்கம்னா நாங்கள் வந்து வீட்டில் சர்ப்ரைஸ் டெலிவரி பரத்து சேனல் வரோம்னா உங்களுடைய அன்பு மாமாவோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்துருக்காங்க மாமா சொல்கிறா நீங்கள் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு பாராமன்னு சொல்கிறா நீங்கள் தான் அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க சரி ஐயா அவங்களுக்கு இந்த ஃபைனல் க்ளோ முடிஞ்சு போயிடுச்சு அப்போ இன்னொரு மருமகன் இருக்கிறா உங்களுக்கு இல்லையே ஒருவேளை வேறு யாரும் இருக்கிறாங்களோ அப்படி வாய்ப்பு இல்லைண்ணே ரைட் அப்போ உங்களோட கடைசி பிள்ளைன்னு சொன்னீங்களே வெள்ளை பிள்ளைன்னு சொல்லி வெள்ளை பிள்ளையும் பக்கத்தில் எடுப்போமே எப்படி கூப்பிடுங்க உங்களோட வெள்ளை பிள்ளையை கூப்பிடுங்க அவன் பக்கத்தில்
ரைட் ஓகே. உங்களோட மூத்த பிள்ளையோட பேர் என்ன சொன்னீங்க? சந்திராவு. ரெண்டாவது பிள்ளையோட பேர் ராதிகா. ராதிகான்னு பேர் எங்க எங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அந்த பிள்ளையோட கூப்பிடுவோம். ரைட் ஓகே. வந்து பின்னுங்களை ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க மகள் பக்கத்தில் வாங்க. ரைட் ஓகே. வந்து இப்போ முழு பேருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து வீக்கே சர்ப்ரைஸ் செலிபிரேட் வந்துருக்கிறோம். உங்களுடைய அப்பாவுடைய மாமாவுடைய பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. இதில் இருக்க 3 பேர் மகள் வெள்ளப்பிள்ளை செஞ்சுனீங்களோ, ராதிகா செஞ்சுனீங்களோ, வெள்ளப்பிள்ளை செஞ்சுனீங்களோ, ஓம் செஞ்சுனீங்க. அது போய் விக்கி மாமா வெள்ளப்பிள்ளை செஞ்சோ இல்லை, மிக்கி மாமா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஓகே. உங்களுக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு. இந்த கிஃப்ட்டை என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபெமிலியாக செய்யணும். இந்த கிஃப்ட்டை பிரிக்கலாம். சரியோ மிக்கி மாமா அதை கொடுங்க பார்ப்போம். கண்ணான கண்ணே கண்ணா. ரைட் ஓகே. அந்த ஃப்ரேமில் யார் யார் இருக்கிறாங்க? யார் இருக்காங்க? யார் யார் இருக்காங்க? அது அந்த கீழே ஒரு ஆள் இருக்கிற அவ யாரு? வெள்ள பிள்ளை. வெள்ள பிள்ளை. ரெண்டாவது ஒரு ஆள் இருக்கிறார் கருப்பு ஷர்ட்டோடு. ரைட் ஓகே. உங்களோட மகள் வந்து வெள்ளப்பிள்ளை ஒரு ஆள், மற்றது வந்து ராதிகா, மற்றது வந்து உங்களோட மகன் பேர் என்ன சொன்னீங்க? சின்ன தம்பி பெரிய தம்பி யாரும் இருக்கிறாங்களோ? சின்ன தம்பி இருக்கிறாரோ? ரைட். எந்த நாட்டில் இருக்கிறார்? கட்டால இருக்கிறாங்களே. ரைட் ஓகே. அவங்களுக்கு அழகான இன்னும் ஒரு ஃபைனல் கிஃப்ட் இருக்கு. நிச்சயமாக அதை கொடுங்க பார்ப்போம். ரைட் ஓகே. அந்த கிஃப்ட்டை நாம பிரிச்சு பார்ப்போம். சரியோ வரும் நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த ஓகேயா. இப்ப உங்களோட அன்பு பிள்ளையில உங்களோட அன்பு மருமகனுக்கு வந்து என்ன சொல்லிக்கல விரும்புறீங்க இந்த அழகிய தருணத்துல? என்ன சொல்லலாம்? ஐயா யோசிக்கிறத பார்த்தால் பெருசா ஏதோ சொல்ல போறீங்க போல. ஐயா என்ன சொல்லிக்கல விரும்புறீங்க? சரி நம்ம ஒவ்வொரு கேட்கும். சரியோ உங்களோட வெளிநாட்டுல கடல் கடந்து இருக்கிற உங்களோட அன்பு மகன் சின்ன தம்பி. ரைட். உங்களோட அன்பு மகனுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க? நன்றி தான். ரைட் ஓகே. மீண்டும் மீண்டும் நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் ஆர்வாக வந்து ஐயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம். உங்களுக்கு அழகான இன்னும் ஒரு ஃபைனல் கிஃப்ட் இருக்கு. நிச்சயமாக அதை கொடுங்க பார்ப்போம். மீண்டும் மீண்டும் நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் ஆர்வாக வந்து ஐயாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம். நாங்கள் இப்போ வீக்கே சர்ப்ரைஸ் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து தேயிலாமணி நின்று கொண்டிருக்கோம். மீண்டும் ரோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் நாங்கள். ஐயோட பேர் எடுத்து சொல்லுங்க. சங்கரப்பிள்ளை ஐயாவோட சேர்ந்து நாங்கள் வீக்கே சர்ப்ரைஸ் சொல்லி பாய் பாய் டாட்டா. ஒருத்தன் டாட்டா சொல்லுங்க பார்ப்போம். விக்கி மாமா டாட்டா சொல்லுங்க பார்ப்போம். ரைட் ஓகே. உன் மணி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனதாரண தரணம் தம் தனதாரண தரணம் தம் தனதாரண தரணம் தம் தனதாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே.